பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்க் முன்னாடி இருக்கிறோம். மாஸ்க் வந்துட்டு கம்பல்சரின்னு போட்டிருக்காங்க. மாஸ்க் போடலைன்னா 200 ஃபைன் ஆமா. அதனால மாஸ்க் போட்டு உள்ளே போகிறோம். டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே பார்க் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். அந்த லேக்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தீங்கன்னா அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குங்கிறது. போகலாமா? போவோம். அப்படியே முன்னாடி செக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம். A2 கேன்டீன். நான் நேராக கேன்டீனுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ பூவெல்லாம் இப்போ தான் வந்துட்டு வந்திருக்கும் போல். பூக்களைத்தான் பறிக்காதீங்கோ, காதலைத்தான் இருக்காதீங்க. சுவாதி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எஸ் வா வா போஸ். ரோஸ் பாரு எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோஸ் இருக்குதுன்னு. நல்ல மொன்றையா அப்படியே பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக ரோஸ் செடிகள் நிறைய வச்சுருக்காங்க. இது ரோஸ் கார்டனு. நான் நல்லா வந்துட்டு அந்த என்ன படம் ரோஜா கூட்டம் படத்தில் வர மாதிரி ஃபுல் ரோஸ் இருக்குன்னு வந்தேன். ஆனால் ரோஸ் செடி மட்டும்தான் இருக்குது இங்கே. எல்லாம் மொட்டு மொட்டாக இருக்குதுங்க. இனிமேல் தான் பூக்கும் போல். நடுவில் கம்பு விளைய வச்சுருக்குறாங்க ரோஸ்க்கு நடுவில். கம்பு பூவெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. மொட்டு மொட்டாக இருக்குது. இனிமேல் தான் பூக்கும் போல். அப்படியே ஒரு பெரிய புல்வெளி உள்ளே வந்ததும் எல்லாத்தையும் அதை கேட்டுருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர்னு எழுதியிருக்கிறாங்க. அப்படியே பெரிய ஒரு புல்வெளி, சூப்பரான புல்வெளி. இது இந்த இவ்வளோ பெரிய புல்லை அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கு. இதே ஹைட்டில் வெட்டி 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 ஹார்டிகல்ச்சர்னு மேலே அது ஏதோ ஸ்டேஜாக இருக்குதுங்க. ஏதோ ப்ரோக்ராம் பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல. ஆமாம், அங்கே பாரு யானை. கீழே அந்த புல்வெளியிலிருந்து இப்போ நம்ம நல்லா மேலே ஏறி வந்திருக்கிறோம். எங்கே போனாலும் கேன்டீன் செல்லும் வழினே வந்துட்டு போர்டு வச்சுக்கிறாங்களே. ஒய் வேறு ஏதாச்சும் பக்கம் போகிற வழி அப்படின்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. எங்கே இருந்தாலும் கேன்டீன் போகணும். கேன்டீனில் போய் ஏதோ 2 டீ வாங்கி குடிக்கணும்னு நினைப்பாங்களாட்டிருக்குது. பெரிய டவர் ஒன்று இருக்குது முன்னாடி. பாருங்கள் பூவெல்லாம் காஞ்சி போச்சு. குளிர் ஸ்டார்ட் ஆனதுனால காய்ச்சிச்சா இல்லை தண்ணி ஊற்றாதனால காய்ச்சிச்சான்னு தெரியல. ரெசார்ட்டில் சூப்பராக இருக்குது. நல்லா பந்து பந்தாக இருக்குது. அங்கே நல்லா பந்து பந்தாக இருக்குது ரெசார்ட்டில். அந்த ஸ்டோன் ட்ரீ இங்கே இருக்குதா ஊட்டியில் இருக்குதா? மரமே கல்லாட்டானது. மரமே கல்லாட்டானது ஒன்று இருக்குது. அது எங்கேயும் தெரியல. ஊட்டியில் இருக்குதா இங்கே இருக்குதா தெரியல. அதை இங்கிருந்து காட்டுறோம் நாங்கள். டாப் ஆங்கிள் அந்த ரோஸ் கட்டை நின்று ஃபோட்டோ எடுத்தோம்ல அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கிட்டிருந்து பார்த்தா தெரியும். அதுதான் அந்த ரோஸ் கட்டை நின்று நாங்கள் எடுத்தது வீடியோ. அதுக்கு பின்னாடி அந்த இடத்துல டாய்லெட்ஸ் இருக்குது. செம்மையாக இருக்குது. இந்த பாருங்க அப்படியே அந்த ரெட் கலர் ஃப்ளவர்லாம் வந்துட்டு பட்டையை கிளப்புது பார்க்குறதுக்கு. செம்ம லுக்காக இருக்குது. ரோஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த சின்ன வயசில் சின்ன குழந்தைங்க கவுன்லையெல்லாம் அந்த கிளாத் ரோஸ் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரியே வந்துட்டு ரியல் ரோஸ். இங்கேவா இதை காமிச்சிட்டு போகலாம். ரியல் ரோஸான்னு தெரில. இது ஒரு ஃப்ளவர். அந்த கிளாத் ஃப்ளவர் மாதிரியே வந்து இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. ரோஸ் மாதிரி தான் இருக்குது இலையெல்லாம் பார்க்குறதுக்கு. இது ரோஸ்லேயே ஒரு வெரைட்டியாட்டு இருக்குது. இல்லைப்பா இலையெல்லாம் பாரு அப்படி கூர் கூறாக வந்துட்டு ரோஸ் இலையாட்டே இருக்குது பாரு. பூத்து குலுங்குச்சுன்னா வந்துட்டு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தெரியல. அதுதான் தமிழ் 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 தெரியல. கண்ணாடி மாளிகை உள்ளே புகைப்படம் அனுமதி இல்லை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இன்சைடு நோ ஃபோட்டோ. அப்போ அவுட் சைடில் இருந்தே எடுத்துக்கலாமா ஃபோட்டோ? செம்பார்வை பயம். இது ஃப்ளவரா இலையா செடியா எதுவும் தெரியலையே. சூப்பராக இருக்குது. இந்த செடியெல்லாம் வீட்லேயே வைக்கலாம். தெரியலையேப்பா தெரியலையே. எது அதெல்லாம் வீட்டில் வச்சா வரும். நம்ம ஊர்லேயே வரும் அதெல்லாம். அது வருமா என்னன்னு தெரியல. இது என்னது பாசியா? அது பாசம். இந்த பாசம் என்னன்னு தெரியல. இது மலையாட்டை ஏதோ உருவாக்கி கொடைக்கானலே உருவாக்கியிருக்கிறாங்க. கிரானியம் பேர் பாரு எப்படி வச்சுக்கிறாங்க. நான் வந்து தமிழ் செல்வன் ஃபேமிலியை சேர்ந்தவன். நீ மதன்குமார் ஃபேமிலியை சேர்ந்தவன். அது மாதிரி இதுக்கு ஒரு ஃபேமிலி ஆட்டு இருக்குது.
கள்ளி. இது என்ன செடி? மரண்டா. மறந்துட்டா இந்த செடி பார்க்கணுமா? மரண்டா மரெண்டா அப்படிம்பாங்களோ. மரெண்டா லூகோனுரா. லூகோனியூரா. இண்டோர் பிளான்ட்லாம் கிடையாது, அவுட்டோர்லேயும் வைக்கலாம்னு நினைக்கிறதில்ல, எப்படின்னு தெரியல. காக்டஸ் அது வேணால் படிச்சிட்டேன்ப்பா. கள்ளிக்கு காக்டஸ் அது எனக்கு தெரியும், நான் பயாலஜியில் படிச்சிருக்கேன். அதான் கேக்டஸ் காக்டஸ் எல்லாம் ஒன்று தான். கேக்டஸ் இதெல்லாம் சும்மா அப்படியே செவுத்துல போட்டோம்னா வளர்ந்துட மாட்டிருக்குது. இந்த அழகாக இருக்குது பூவு. தெரியலையே என்னன்னு தெரியலையே. சூப்பராக வச்சுருக்காங்க. சென்டரில் போக முடியாதாட்டு இருக்குது. சீடம்ஸ் எஸ்பி. இங்கே வர இது டேபிள் ரோஸுக்கு பேர் சீடம் எஸ்பி. ஆமாம், மூங்கில் வச்சுக்கிறாங்க வர செடி. மூங்கில கட் பண்ணி இதெல்லாம் இது மாதிரிலாம் வந்துட்டு வீட்டில் டெக்கரேட் பண்ணாமல் சூப்பராக இருக்குது. இது வேறு தூரத்துலேருந்து பார்த்தா இலையில ஓட்ட ஓட்டையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இங்கே எப்படி கள்ளி வருது இவ்வளோ குளிர்ச்சியான இடத்துல? வறண்ட நில தாவரம் தானே கேக்டஸ். புரியல என்னது இதா? ஆமாம், இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது கீழே இருக்கிறது. அபோனியா மோனோசாண்டா. இது திருகலி. இது எங்கள் ஊர்லேயே இருக்குது திருகலி. போலாம்ப்பா. இதெல்லாம் வீட்டில் வச்சா நல்லா இருக்கும். புல்லு புல்லா நல்லா நீள நீளமாக வளருது ஒரு அழகா. இது அழகாக இருக்குது. இதை வாங்கி வச்சா புல்லுக்கு பதிலாக விட்டுலாம் மாட்டேங்குது. தெரியுது இப்போ பாலைஸ். நான் முன்னாடியில் பாலைஸ் இல்லை பாலைஸ், அந்த பாலில் ஐஸ்கிரீம் இருக்குது, அது வாங்குவோம்ல அந்த டப்பா. இது குல்ஃபியோட டப்பா. பரவாயில்ல, இதையும் இப்படி யூஸ் பண்ணலான்னு வந்து பண்ணிக்கிறாங்க. வரேன், வெரி நைஸ். இந்த செடி பார்த்தீங்கன்னா இப்போ இது மலை ஏறி வந்தோம்ல, அப்போ நிறையா இடத்துல இருந்துருக்கு இதெல்லாம். எங்க இருந்துச்சு? எல்லா பக்கமும் இருக்குது. இங்கே மலை பிரதேசத்துலேயே எல்லா பக்கமும் இருக்குது. சூப்பராக இருக்குது. இது எங்கள் வீட்டில் இருந்துச்சு, கொஞ்ச நாள் வச்சுருந்தோம் நாங்கள். இது எப்படின்னா, இந்த இலை இருக்குதுல்ல, இலை விழுந்துச்சுன்னா அந்த இலையிலேருந்தே செடி முளைச்சிடும். ஒன்று வச்சா போதும், அந்த இலை உழுவுழுக்கு அந்த இலையிலேருந்து செடி வந்துடுதுல. இந்த இது சூப்பராக இருக்குது. சரி போலாமா? உள்ளுக்குள்ளே ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடாதுன்னாங்க. நாங்கள் அழுங்காமல் ஹெல்மெட்டோடு சேர்த்து கேமராவை பிடிச்சிக்கிட்டு வீடியோவை எடுத்துட்டோம். நாங்கள் கோயில் நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, அப்படியே சிவப்பு கலரில். இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம ஊர்லேயும் இருந்துச்சுப்பா. இந்த செடியெல்லாம் எங்கள் ஊர்லேயும் இருந்துச்சு. எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க போல. மொக்கு தான் அழகாக இருக்குது. செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ட்ரிப்புங்கிறதே வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வர்றது. அதில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணோம். அது வந்துட்டு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸு. அதே சமயத்தில் இது வந்துட்டு அதை விட பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி கார்டனுக்குள்ளே சேவிங் தான். ஏன்னா ரூம் க்ளீன் பண்ண சொல்லி கொடுத்துருந்தோம். ஆமாம், ரூம் க்ளீன் பண்ணுற நேரத்தில் நம்ம இந்த கார்டனை பார்த்துட்டு போயிட்டா முடிஞ்சு. சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. இப்போ குளிர்காலம் வந்துட்டு கிட்ட வந்துட்டுனால பாதி செடி கருகி போயிடுச்சு. அவங்க அந்த என்ன வாக்கு, ஃபோக்கஸ் வாக்கா, அதில் போகும்போது அந்த கடைக்காரங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, கரெக்டாக வந்து ஐப்பசி மாதம் வந்துலாம் இந்த டைம் வந்து உங்களுக்கு கப்புள் சீசன். இது கப்புள் சீசன் அப்படிங்கிறாங்க. கப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த டைமில் வந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கு. அங்கேயும் அது வேற எங்கேயோ போகுது. இது இருக்குல்ல, ஐப்பசி மாதம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வருவீங்க, இந்த மாதம் வருவீங்க, அதாவது இது வந்து கப்புள்ஸ்க்கான டைம். ஆமாம், செம்மையாக இருக்குது. அப்பா, மவுண்ட்டு மேலே அப்படியே தெரியல, மலை மேலே அப்படியே வந்துட்டு மிஸ்ட்டு நவுந்து போகுது சூப்பராக. ஐப்பசி மாதம் கல்யாணம் பண்ண வந்தவங்க தான். ஆனால் என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. கேன்டீன் வந்துட்டோம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்துட்டு நாங்கள் ஏரோ மார்க்கே பார்க்காம வந்து இதுதான் கேன்டீனாக இருக்குது. கேன்டீன் பேர் வந்துட்டு டான்ஹோடா அப்படின்னு வச்சுக்கிறாங்க. கொடைக்கானலோட அசோக் பில்லராட்டு இருக்குது. அங்கே பாரு, மேலே பாரு, லைனாக எப்படி கலராக வச்சுருவாங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே டாப் ஆங்கிள் வியூ. அப்படி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே. இதான் லேவன்டரா. பெருசாலாம் இருக்காது, குட்டியாக உள்ளுக்குள்ள ஒரு ஃபாண்ட் மாதிரி வச்சுக்கிறாங்க. குட்டை ஃபாண்ட். சரி, பாண்டு பாருங்க, சூப்பராக இருக்குது. இது பனைமரமா? இலையில அப்படி தான் இருக்குது, பனைமரம் மட்டும் தான் இருக்குது. ஓகே, அடுத்ததாக வந்துட்டு கொடைக்கானலின் சிறப்பம்சமான சுவாதி முகம் அதுக்கிட்ட போய்கிட்டு இருக்கிறோம். இதில் இது போடுவாங்க போல நைட்டு.
சொல்ல முடியாது. பைப்பர் அந்த டான்சிங் ம். அது சிங்கப்பூர் தான் சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, சுவாதியோட முகத்தை தத்ரூபமாக வடிவம் வச்சிருக்கேன். யார் இந்த கலைஞன்னு தெரியல. ஏய் ஆக்சுவலி பத்தியா நீ வா கிட்டத்தில் நில்லு, 7 வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். ஒரு வித்தியாசம் இருக்காது போ. வா ஒரு செல்ஃபி. செல்ஃபியோட உன்னை தான் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கணும். நான் சேர்ந்து வருவேன். சாதி திரும்ப எடுக்கலாம் ஃபோட்டோ. வியூவர்ஸ், அந்த மூஞ்சிக்கும் இவன் மூஞ்சிக்கும் இருக்கிற 7 வித்தியாசங்களை கண்டுபிடியுங்கள். இங்கே பாருங்க, இது என்னமோ கொம்பாட்ட ஒரு ஆரஞ்சு கலர் பூ பூத்துருக்குதே. அவரு எவ்வளோ பெரிய ரோஸும் பாரு. எங்கே ரோஸு? ஐயோ அதை பாருங்க, ரோஸ் பின்னாடி அந்த நல்ல மண்டையை திண்டி இருக்குது. மொத்த தலைக்கே வைக்கலாம் மாட்டிருக்குது ஒத்த பூ பிடுங்கி. இதெல்லாம் ரேர் ஸ்பீஷிஸ் ஆயிடுச்சு போல இப்போ, அதனால இந்த மாதிரி கார்டன்ல எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமாம், ரோஸ் நார்மலாக நம்ம வீட்லயே பூக்குதாச்சே. அதே மாதிரி உள்ளுக்குள்ள ட்ரிங்கிங் வாட்டர் வந்துட்டு அங்கே வச்சுக்கிறாங்க. இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. சுற்றி அடிச்சு வந்தாச்சு ஒரு வழியா. சுற்றி அடிச்சு வந்தாச்சு, அவ்வளோதான். இந்த பார்க் முடிஞ்சு. அடுத்து வந்துட்டு லேக் பக்கத்தில் போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம.